தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 96579657. அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து ராஜினாமா செஞ்சு வெளியே வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு 2029 எலெக்ஷன் 2031 எம்பிக்கள் 40 பிடிக்கிறாரு, எம்எல்ஏக்கள் 234 பிடிக்கிறாரு, சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்துலயும் வெற்றி பெறாரு. வந்துட்டார் உள்ள. கட்சி ஆரம்பிக்கிறான்றீங்க, அப்புறம் பிடிக்கிறான்றீங்க, எனக்கு புரியலையே. கட்சி ஆரம்பிச்சு சீட்டெல்லாம் ஜெயிச்சு மக்களுடைய மனதை பிடிக்க போறாரு. சரி, நீங்க அப்ப எப்பப்பா இருந்துச்சு பதில் சொல்லுங்க. நீங்க திருப்பி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிக்கிறாரா? கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு என்ன செய்ய போறாரு? நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி சட்டையை கழட்டிட்டு சாட்டில் அடிச்சுக்க போறாரு. இல்லங்க, நான் கேள்விப்பட்டது அவர் வர்றது திமுக வழிக்கு தானே. ஆமா, அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். ஒத்துக்கிட்டீங்க. உங்களது அழிக்க போது அவர் வராரு. அது நடக்கும் இல்ல, ஆவேக்கானாலே பண்ண முடியல. புரியல. திமுக தயவுல தானங்க இந்த தாவே காட்சி நடக்குது. இப்ப அது எப்படி வெக்கமே இருக்காது உங்களுக்குலாம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கலாம். காசியப்பன் பாத்திரங்கள்ல இருந்து கப்பு வாங்கி கொடுத்த பொழுது ஒரு மாற்றத்தினால ஏமாத்துற போது ஒரு துணை முதலமைச்சர் ஏமாந்து போன ஒரு ஆள் தானே. நைட்டு போனை தடவி ஏதோ ரீட்வீட் போட்டான்னு சொன்னீங்க, அவர் தானே. அது நல்லா இருக்க ரோட பேத்துட்டு வந்து ஃபார்முலா கார் ரேஸ் எங்க நடத்தணும்ன்ற போதிய அறிவு கூட இல்லாம வந்து ஊருக்குள்ள நடத்தினால தானே. எடுத்த உடனே துணை முதலமைச்சர் ஆன உடனே ஏர் ஷோன்னு ஒன்று நடத்தி 5 பேர் வந்து ஒரு திமுக திறம்பட அரசியல் நடத்தி கட்சி ஆட்சி நடத்திட்டு இருந்தப்ப திமுக திறம்பட ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தப்ப திரும்ப தெளிவா சொல்ற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். கமகன் திமுக மிகவும் திறம்பட ஆட்சி நடத்திய போது கூட தப்பு. கமகன் திமுக ஆட்சி நடத்திய போது அநியாயம் பண்றீங்க. சொல்லுங்க. திமுக ஆட்சி நடத்திய போது, ஆட்சி நடந்த போது கொள்ளை அடிச்சோம், திருடணும், பொறித்தனம் பண்ணோம். ஸ்டாலினே தோத்து போயிட இனிமேட்டு எவனுங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்படி உதயநிதிக்கு அரசியல் ஆளுமை கிடையாது அதனால சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாங்க. இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் அமைச்சர் எல்லாமே வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க ரெஸ்ட் எடுக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. உங்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்கன்னு சொல்லப்படுறாங்க. அப்படி அது உண்மையா? சொல்ல முடியுமா? வெளிப்படையே சொல்ல வேண்டாம். இருந்தாலும் ஆமா இல்லைன்னு தலைமட்டாட்டுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நீங்க மூடிட்டு இருக்கலாம்ல கொஞ்ச நேரம் இருக்கு. நீங்க மூடிட்டு இருக்கலாம். நாளைக்கு 6 மாசம் ஒரு ஜர்னலிஸ்ட் சார் உங்களை சொல்ல சார். உங்களை போய் ஏன் சொல்றேன்? நீங்க பேசுங்க. நானே பார்த்தேன். சொன்னேன் 6 மாசம் நாங்க அமைதியா இருப்போம்னு சொன்னாங்களா, அவங்கள மூடிட்டு இருக்கேன்னு. டிஎம்கே ஜர்னலிஸ்ட்னா அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணாமா சார்? டிஎம்கே ஜர்னலிஸ்டா? இது தெரிஞ்சா உனக்கு நான் வா கை எல்லாம் வலிக்குது. இல்ல என்ன சொல்லல, இல்ல சொல்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோமான்னு கேட்டேன். டிஎம்கே ஜர்னலிஸ்டா? எதிர்கட்சி ஆன உடனே பேச்செல்லாம் மாறி இருக்கு இன்னைக்கு. தம்பி நாங்க ஆளுங்கட்சி. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம். வணக்கம். வணக்கம் பலா. என்னன்னா ஒரே அரசியலா இப்பதான் ஒரு மாசம் ஆகுது, அழகா வந்துட்டு இருந்தீங்க, சூப்பரா இருக்குது உங்களுடைய ஆட்சி அப்படின்லாம் பார்க்கும்போது உங்களுடைய அக்கிரமத்தையும் எல்லாத்தையும் தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார். கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து ராஜினாமா செஞ்சு வெளியே வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு 2029 எலெக்ஷன் 2031 எம்பிக்கள் 40 பிடிக்கிறாரு, எம்எல்ஏக்கள் 234 பிடிக்கிறாரு, சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்துலயும் வெற்றி பெறாரு. வந்துட்டார் உள்ள. கட்சி ஆரம்பிக்கிறான்றீங்க, அப்புறம் பிடிக்கிறான்றீங்க, எனக்கு புரியலையே. கட்சி ஆரம்பிச்சு சீட்டெல்லாம் ஜெயிச்சு மக்களுடைய மனதை பிடிக்க போறாரு. சரி, நீங்க அப்ப எப்பப்பா இருந்துச்சு பதில் சொல்லுங்க. நீங்க திருப்பி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. அதாவது பாஜகவுடைய முன்னாள் தலைவராக, தமிழ்நாடு முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பாஜகவுல இருந்து ராஜினாமா செஞ்சுட்டு புதிய கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு 2029 நாடாளுமன்ற தேர்தல் 2030 ஆரம்பிச்சு
தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிக்கிறாரா? கட்சி ஆரம்பிக்கிறாரு. சட்டையை கழட்டிட்டு சாட்டையில அடிச்சுக்க போறாரு. இல்லங்க, ஆ, நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து 39 தமிழ்நாடு இதுலயும் ஒரு புதுச்சேரியும் சேர்த்து 40க்கு 40 ம். ஸ்வீப் பண்ண போறாரு. இப்படி இது முதல்ல இது வந்துச்சு, இப்ப இது இப்ப வர இப்படி. போகுது. சரி சரி சரி. இப்ப 31ல 234 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஆள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு. பிஜேபி எத்தனை மாநிலத்தில் ஆளுது? சரி, அவளை விட்டுங்க. திமுக காரன்றது கேட்டால் தப்பு தான். இப்போ யார், எந்த கட்சி சார்ந்த நபர் பிஎம்ஆ இருக்கிறாரு? பாஜகவை சார்ந்தவர். அவர் பிஎம்ஆ இருக்கும்பொழுது மாநில தலைவர் அந்த ஆள் தானே ஆமா அண்ணாமலை. அப்போ அரவக்குறிச்சி நின்று தோத்தாள் தானே. ஆமா அப்புறம் கோயம்புத்தூர் எலெக்ஷன் நின்று தோத்தாள் தானே. ஆமா. அவ்வளோ பெரிய கட்சி, அவ்வளோ பெரிய பேக்கப் கொடுத்தும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியாமல் சட்டையை கழட்டி போட்டுட்டு அப்படி சாட்டையில் அடித்தவர் தானே. அப்புறம் ஊடகவியலாளர் உங்களை மாதிரி ஆள் தான் சொல்கிறேன். உங்களை மாதிரி இப்போ மதிக்க வேண்டிய ஊடகவியலாளர் வந்து குரங்கு மாதிரி தாவாதீங்க நான் சொன்னால் தானே. 1000 வாங்கிக்க 2000 வாங்கிக்கன்னு சொன்னால் தானே. அவர் இப்போ கட்சி ஆரம்பிச்சு என்ன செய்ய போகிறாராம்? ஜெயிக்கும். கட்சி பேர் என்னது? சாட்டை அடிப்போர் சங்கமா? இன்னும் வைக்கல. இன்னும் கட்சி பேர்லாம் வைக்கல. இன்னும் வைக்க போறாங்க. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அது கோயம்புத்தூரை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு கொங்கு பெல்ட் கட்சியா இருக்கும் நீங்க நினைப்பீங்க. பெல்ட் இல்ல, சாட்டை கட்சி. சரி, கொங்கு சாட்டை கட்சின்னு நினைப்பீங்க நீங்க. சாட்டை தான் அடிச்சிட்டாரு. சரி, அப்படியே வைப்போம் நினைப்பீங்க நீங்க. அதான் கிடையாது. இது தமிழக மக்கள் அனைவருக்குமான ஒரு கட்சியாக வரப்போகுது. நான் கேள்விப்பட்டது அவர் வரது திமுக வழிக்கு தான். நாம ஆமா, அதாவது ஒத்துக்கிட்டீங்க. உங்களதான் அழிக்க போது அவர் வராரு. அது நடக்கணும் இல்ல. தாவேக்கானாலே பண்ண முடியல. புரியல. எங்க திமுக தயவுல தானே இந்த தாவே காட்சி நடக்குது. இப்ப அது எப்படி வெக்கமே இருக்காதா உங்களுக்குலாம்? கேக்குறேன், சத்தியமா வெக்கமே இருக்காதா? காங்கிரஸ் திமுகவா? கம்யூனிஸ்ட் திமுகவா? காங்கிரஸ் தோல்ல சுமந்தோம் இத்தனை வருஷமானு முன்னாள் துணை முதல்வராக இருக்கக்கூடிய இருந்த ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. என்னன்ட்டு காங்கிரஸ் தேவையில்லாம இத்தனை வருஷம் நம்ம தான் தோல்ல சுமந்தோம். அது எவ்வளவு பெரிய தவறுன்னு இன்னைக்கு தெரியுது. காங்கிரஸ் எவ்வளவு பெரிய கட்சி. அப்பெல்லாம் உங்க அம்மா உன்னை தோல்ல போட்டு சுமந்துக்கிட்டு இருப்பாங்க ராசா. நீ பச்சை புள்ளையா இருந்த அப்பெல்லாம் என்ன தெரியும்? இல்ல என்ன தெரியும்னு கேக்குறேன். காங்கிரஸ் உடைய வரலாறு பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? 2019 வரைக்கும் ஒருத்தர் படத்தில் நடிச்சிட்டு இருந்தாரு. 2020, 2021 டக்குன்னு அரசியலுக்கு வந்துட்டாருன்றது அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றீங்களா சார்? நீங்க சும்மா பேசக்கூடாது சார். என்ன மாதிரி குடும்பத்துல இருந்து அவங்க வராங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க ஒருத்தங்க கிட்ட. காசியப்பன் பாத்திரங்கள்ல இருந்து கப்பு வாங்கி கொடுத்த பொழுது, ஒரு மாற்றத்தினால ஏமாத்துற போது ஒரு துணை முதலமைச்சர் ஏமாந்து போன ஒரு ஆள் தானே. ஒண்ணு இது ஒண்ணு. ஓ, இப்ப நான் வரிசையா அவர் கேவலப்படுத்தினா நீங்க ரசிக்கணும். அப்படிலாம் கிடையாது. அதுக்கு மேல உங்ககிட்ட இருக்காதுன்னு சொல்றேன். அவரை பத்தி குறை சொல்றது இருக்கு. ஏன்னா டார்ச் எடுத்து தூக்கிட்டு சுத்தினவர் தானே அவரு. 2 நைட்டு போனை தடவி தடவி ஏதோ ரீட்வீட் போட்டான்னு சொன்னீங்களா, அவர் தானே அது? அவர் மேட்ரா 3. சரி 3. நல்லா இருக்க ரோட பேத்துட்டு வந்து ஃபார்முலா கார் ரேஸ் எங்க நடத்தணும்ன்ற போதிய அறிவு கூட இல்லாம வந்து ஊருக்குள்ள நடத்தினால தானே. நல்லா அந்த ரோட பேத்துட்டு மறுபடியும் வந்து அந்த தோட போட்டு 4 எடுத்த உடனே துணை முதலமைச்சர் ஆன உடனே ஏர் ஷோன்னு ஒன்று நடத்தி 5 பேர் வந்து செத்து போயிட்டாங்க. 5 அவ்வளவுதானே உங்க சின்னத்துக்கு விரல் வருது. போதும். அதுக்கப்புறமேட்டு சொல்லணும்னாக்கா 50 பேருக்கு மேல வந்து கள்ளசாராய மரணத்துல கொன்னீங்க. சரி போய் வேணாம் விடுங்க. 5 நிறுத்தணும் முடிவு பண்ணிட்டீங்க சார். நிறுத்தணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஏன் சார் மறுபடியும் போய்க்கிட்டீங்க? விடுங்க சார். கூட்டணும் அவங்க. சரி சரி. இப்ப நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சவர்ன்றது எங்களுக்கு தெரியும். சும்மா தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. இல்ல, இப்ப அண்ணாமலை வந்த உடனே அடியே உதயநிதிக்கு தான்றாங்க. அது எப்படி? அவர் தான் சொல்லுவாப்புல, கேளுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், ஆளுங்கட்சியில இருக்கிறவங்கள எதிர்த்து அவங்கள அகற்றுறதுக்கு தானே வந்துட்டு ஒரு புதிய கட்சி வரணும். அண்ணாமலை அவர்கள் திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டை நாசம் செய்து விட்டதனால் தேசியமும் தெய்வீகமும் அப்படின்ற கோட்பாடை வச்சுதான் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறதாக எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதை வந்துட்டு அப்ப அதுக்கப்புறம் முதல்ல தேசியம் தெய்வீகம் முதல்ல வந்து இந்த திராவிட கட்சியை வந்து அழிக்கிறது தான் முதல் குறிக்கோள் இருக்காங்க. ஒரு கட்சி இருக்குன்னு அழிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை. இருக்கிறது ஒன்னே ஒன்று திமுக. அதை வந்து இனிமேட்டு உதயநிதியும் அண்ணாமலையும் அடிச்சுக்க போறீங்க. அது 2 தான் நடக்க போகுது தமிழ்நாட்டில். வேற ஒன்றும் பெருசா நடக்க போகுது. அப்ப அவரோட கட்சியும் நீங்க உங்களோட கூட்டணி வச்சுப்பீங்களா? அது மாதிரி வச்சா நல்லா இருக்கும்ல. அண்ணாமலை அவர்களுடைய கட்சி பாஜக அப்புறம் தோண்டணும். புரியுதா? பாஜகவோட இல்லாத ஒரு அண்ணாமலையா வராரு. அண்ணாமலை அவர்கள் நல்ல வந்து படிச்சவர், நல்ல வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக திறம்பட வேலை செய்தவர். அவரை போன்ற ஒரு படித்த எஜுகேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்துட்டு
தாவேக்காவோட அவரோட கட்சியை வந்துட்டு ஒன்றாக சேர்ந்து கூட்டணி கட்சியாக 2029 நீங்க தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், 234 தொகுதியில் வேட்பாளர் போடணும், கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர் போடணும். மாவட்ட செயலாளருக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் எத்தனை கோடி பணம் வேணும்? இல்லை தோராயமாக சொல்லுங்கள், ஒரு அப்ராக்சிமேட்டாக. வேணும், நிறைய பல நூறு கோடிகள் வேணும். பல 100 கோடிகள் வேணும். நீங்கள் அந்த கட்சியோடைய மாநில தலைவராக இருந்த பொழுது உன் வீட்டு வாடகையை கொடுக்கறது உன்னுடைய ஃப்ரெண்டு. உன்னுடைய கார் யாருக்கு? அண்ணாமலைக்கு. நான் சொல்ல, அவர் சொன்னது. ஆனால் என்னுடைய காருக்கு வாடகை கொடுக்கறது என் ஒரு ஃப்ரெண்டுங்கண்ணா. எனக்கு இருக்கிற எஸ்கார்டுக்கு வந்து வாடகை காசு கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்டுண்ணா. சம்பளம் கொடுக்கறது, என் வீட்டுக்கு வந்து செலவுக்கு காசு கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்டுண்ணா. சொன்னார்ல, 4 இது சொன்னார். 4க்குமே 4 நண்பர்கள் கொடுக்குறாங்கன்னு. உங்களை பார்த்துக்கிறதுக்கு உங்கள் காருக்கு உங்களுக்காக இருக்கக்கூடிய போலீஸ் பந்தோபஸ்துக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுக்கே வந்து உங்களோட நண்பர் தான் காசு கொடுக்குறாருனாக்கா இதுக்கு யார் காசு கொடுக்குறா? ம் இல்லை, அது மே முடிஞ்சிருச்சு, இப்போ ஜூன். இல்ல, ஆடு மேய்ச்ச காசுல கட்சி நடத்துவாருங்க. எப்படி நீங்கள் இன்னும் நித்யானந்தா மாதிரி நினச்சிட்டு இருக்காதீங்க. தமிழ்நாட்டில் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுனாக்கா அப்படி விளையாட்டு பிள்ளை கிடையாது, புரியுதுங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே அப்போ வந்து முழுக்க பிஜேபி ஃபண்டு கொடுக்காம எப்படி அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்காரு? அப்போ அண்ணாமலை வந்து உள்ளே கொண்டு வந்து திராவிட கட்சி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு நடிப்பு நடிச்சிங்கன்னா வந்து மக்கள் நம்பிடுவாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க வைப்பாங்களாம். மக்கள்லாம் அவரை நம்பி அப்படியே கொண்டு போய் ஓட்டு போட்டுருவாங்களாம். அப்படி தானே? நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் அதிமுக ஒரு கட்சியோட சேர்ந்து பிஜேபி அவ்வளோ பெரிய ஆளுமே நாங்கள் தான் இருக்கணும், அங்கே அதை பண்ணிட்டோம், இங்கே இதை பிடிக்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்க நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒன்றும் கழட்ட முடியாமல் தோற்று போய் வெளியில் போனீங்க. 2 முறை எலெக்ஷன் இன்னும் தோற்று போனீங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க? இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்க போன உள்ளே வந்தீங்கன்னாக்கா, சார் அண்ணாமலை வந்தாலும் சரி, எந்த உண்ணாமலை வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு களத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர். என்ன, அண்ணாமலைக்கும் சரி வரட்டும், கட்சி ஆரம்பிக்கிட்ட ஒன்றும் நம்ம வந்து வேணாம்லாம் சொல்ல. பட் ஆனால் வந்து எங்களுக்கு போட்டின்றதெல்லாம் வந்து 10 காசுக்கு பிரயோஜனப்படாது. இப்போ வந்துட்டு சட்ட ஒழுங்கு பத்தி நிறைய கேள்விகள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டாருன்னு சொல்லி சொன்னப்ப நீங்க ஒரு யாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்டாரா? சட்ட ஒழுங்கு சரியில்லையேங்க, என்னதான் பண்றீங்க, சட்ட ஒழுங்கு இப்படி சந்தி சிரிக்குதேன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு ஏதாவது பதில் வச்சிருக்கீங்களா? எப்படி சரி செய்ய போறீங்க? இப்போ எங்க இருக்காரு அவரு? அவர் வீட்டுல இருக்காரு. வீட்டுல எந்த வீட்டுல? அவருடைய வீட்டுல ஓய்வு எடுக்கிறதுக்கு துபாய் போயிட்டு வருவார் எப்பயாவது. சொல்லுங்க, வேற என்ன? ஏங்க சந்தி சிரிக்குதாங்க சட்ட ஒழுங்கு? டிஜிபி எதுக்கு நியமனம் பண்றீங்க இந்த டைம்ல போய் நீங்க? சரி, வேற புது டிஜிபி வந்து கூட்டு வந்திருக்கீங்க. டிஜிபியே இல்லாத தமிழகம் சூப்பரா தானே இருந்துச்சு. சரி, அப்புறம் வேற? இந்த டிஜிபி இல்லாத தமிழகம் நல்லா தானே இருந்துச்சு. சொல்லுங்க, அப்புறம் வேற? புது டிஜிபி எதுக்கு நியமனம் பண்ணலாமா? தமிழகத்துக்கு டிஜிபி தேவையா? பொறுக்கி போய் எல்லாத்தையும் சேர்ந்து பிடிச்சிருவாங்கன்னு பயப்படுறீங்க அதானே? அதானே சார்? அப்படி கிடையாது. இல்லை, ஏன் பால்டால் குடிச்சாரு விசாரிச்சிருவாங்கன்னு பயப்படுறீங்களா? அந்த கேஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு திமுக திறம்பட அரசியல் நடத்தி கட்சி ஆட்சி நடத்திட்டு இருந்தப்ப கம்மகேன் திமுக திறம்பட ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தப்ப கம்மகேன் திமுக திரும்ப தெளிவா சொல்ற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். கம்மகேன் திமுக மிகவும் திறம்பட ஆட்சி நடத்திய போது கூட தப்பு. கம்மகேன் திமுக ஆட்சி நடத்திய போது அநியாயம் பண்றீங்க. சொல்லுங்க. திமுக ஆட்சி நடந்த போது கொள்ளை அடிச்சோம், திருடணும், பொறித்தனம் பண்ணோம், எல்லாம் ஜாஃபர் சாதிக்கு ஒருத்தனை வச்சு உலகம் முழுக்க வந்து மெத்து கடத்தினோம். அதை கூட தெரியாம அவன்கிட்ட ஒரு குச்சி குல்ஃபின்னு பொக்கே வாங்கணும், செக் வாங்கணும். அமைச்சர் பெருமக்கள்லாம் கோடி கோடியாக சம்பாரித்தோம். சொந்தமாக வந்து கார்லன்னு சொல்லி பொய்யான கணக்கு காமிச்சோம். 1250 கோடி வரி இப்போ செஞ்சு மக்களை ஏமாத்தினவனுக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்தோம். எங்களை பற்றி குவாரியை திருடுறான்னு சொல்லவனை கடத்தி கொண்டு போய் பத்திரிகைக்காரனை அடித்தோம். போலீஸ்காரனை லாரி ஏற்றி, ரிட்டையர்டு போலீஸ்காரத்தில் லாரி ஏற்றி கொண்டாங்க. தமிழ்நாட்டில் கள்ளசாராயம் கொடுத்து வந்து 2 வாட்டிக்கு வந்து மக்கள் எல்லாத்தையும் சாவடிச்சுக்கிட்டு தான் தொடர்ச்சியாக வந்து வேங்கவேல மலம் கலந்தோம். கரெக்டுங்களா? ஏர் ஷோன்னு ஒரு விஷயம் நடத்தணும், 5 பேரை வந்து கொன்னோம். இந்த ஆட்சியில் வந்து மக்களும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லா சூழல் இருந்துச்சு. ட்ரெயினில் ஏறினாலும் பாலியல் நடத்துனது, கிளாம்பாக்கம் பேருந்தில் வச்சு பெண்களை கடத்துறது, ஸ்கூல்ஸில் வந்து கிட்டத்தட்ட பிள்ளைங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத விஷயமா இருந்துச்சு. போதை கலாச்சாரத்தை வளர்த்து வச்சிங்க. 717 ஸ்கூலை மூடினீங்க. வேற இவ்வளவு நல்லா ஒரு ஆட்சி நடந்தப்பவே நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அன்னைக்கே உங்களை வந்து ப்ரூம் ஸ்டிக் தானே சொல்லுவாங்க, அது பேர் வழக்கமா வழக்கமாக வச்சுருப்பாங்க. அந்த மாரை வச்சு மாறுன்னு வாங்கியிருக்கணும், வாங்கலை. மக்கள் அதுக்கு பேர் வந்து அன்னைக்கே ஒரு டிஜிபி தேவைப்படலைங்க. அவ்வளோ இப்போ நீங்கள் சொன்னது இவ்வளோ நல்லதுகள் நடந்தப்பயே
வந்து ஒரு டிஜிபி தேவைப்படலை. இப்போ எதுக்கு சார் டிஜிபியாக நியமனம் பண்றீங்க? 8 மாத காலம் டிஜிபி இல்லையேன்னு அதெல்லாம் வந்து உலகமே பார்த்து சந்திச்சிருச்சுது. அந்த ஒரு நன்மை உங்களுக்கு வேணாமா? அந்த ஒரு நற்பெயர் உங்களுக்கு வேணாமா? திமுக காரன்றதுல ரொம்ப பட்டவத்தமா ஒவ்வொரு பேச்சுலயும் தெரியுது பால. இல்ல எவ்வளவு ஒரு போலீஸ்காரர் கரெக்டா போட்ட உடனே எவ்வளவு நடுக்கு வருது. மத்தெல்லாம் விட்டாச்சு. டிஜிபி ஏன் போட்டீங்க, டிஜிபி ஏன் போட்டீங்க, டிஜிபி ஏன் போட்டீங்க. இப்போ இங்கேருந்து இந்த துறைக்கு இவங்கள மாத்துறது, அந்த துறைக்கு அவங்கள மாத்துறது, லைட்டா ஆட்கள்லாம் லைட்டா இது பண்றீங்க. பேம்பர்ஸ் அக்கீஸ் ஏதாவது தேவைன்னா சொன்னீங்கன்னா வாங்கி பல்காக அனுப்பிச்சிருவோம். போட்டுக்கிட்டு வேறப்பா உட்காந்து எல்லாரும் பேசலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்ணி சொல்லவா? நான் பதில் ஒன்று கேட்குறேன். 717 டாஸ்மாகுகளை மூட சொல்லி சொன்னீங்களே, ஒன்னாவது மூடுனீங்களா? 717 ஸ்கூலை மூடினீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? நாங்கள் எங்கே சார் 717 ஸ்கூலை மூடணும்? கவர்மெண்ட் ஸ்கூல் உங்கள் ஆட்சியில் தான் மூடப்பட்டது. எதுக்கு மூடப்பட்டுச்சு? எதுக்கு மூடப்பட்டுச்சு? எதுக்கு மூடப்பட்டுச்சு? அதுவா அன்பில் மகேஷ்க்கு அது நிர்வாகம் பண்ணுறதுக்கு துப்பு இல்லையா, அதனால மூடிட்டதா சொல்லி செய்தி பார்த்தேன். போய் பேசக்கூடாது. எதுக்கு ஒரு மூடப்பட்டு முன்னாள் அமைச்சர் மீது வந்து அவதூறு பரப்பாதீங்க. ஸ்டாலின் கேள்வின்னு சொல்ல வரீங்களா? எதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் மூடினீங்க? 717 ஸ்கூல் எங்க சார் மூடப்பட்டுச்சு? அதுக்கு மேலே மூடினீங்களா? நான் தான் கம்மியாக சொல்கிறேன். போன ஆட்சியில் 2021 26 வரைக்கும் நடந்த இந்த ஆட்சியில் வந்துட்டு 717 கவர்மெண்ட் ஸ்கூல்கள் வந்து நடத்த முடியாம, அதுக்கு தேவையான போதுமான எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாம அந்த ஸ்கூல்களை போன அரசாங்கம் மூடி. எவ்வளோ மூடினீங்க நீங்க சொல்லுங்களேன், நீங்க வேணா சொல்லுங்களேன் சார். அந்த 717 ஸ்கூலை மூடுனதுக்கு ஒரு காரணம் சார், நான் ஒத்துக்கிறேன் சார். ஆமா சார், மூடப்பட்டுச்சு. ரைட், ஓகே. மூடினீங்க சார், அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்கள்லாம் வந்து நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். ஸ்கூல் மூடிடுங்க, இதுக்கு மேல தேவையில்லை. இதுக்கப்புறம் இந்த ஏரியால எல்லாம் படிச்சு முடிச்சிட்டாங்க, இந்த ஏரியாவே படிச்சு எஜுகேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இங்க ஸ்கூல் படிக்கிறதுக்கு பசங்களே கிடையாது. நாங்கெல்லாம் கொத்தடிமையா வர போறோம் உங்கள்ட்ட அடுத்து அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல ஸ்கூலை ஏன் மூடினீங்க சார்? முழு ஆண்டு விடுமுறை எனக்கு வந்துச்சு சார். ஆனுவல் லீவ் வந்துச்சு. ஆனுவல் லீவ் வந்தோடனே திடீர்னு போய் பார்த்தாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அப்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். பார்த்தாரு, என்னப்பா ஸ்கூல்ல ஆளுங்களே இல்ல, எங்க பசங்களா எங்க போனாங்க அப்படின்னாங்க. சார் ஸ்கூல் லீவ் சார். ஓ, படிச்சு முடிச்சிட்டாங்களா? ஆமா, எல்லாம் படிச்சு முடிச்சிட்டாங்க சார். அப்ப ஸ்கூலெல்லாம் மூடிடுங்கன்னு. அதான் அப்படிதான் நடந்துச்சு. இப்போ மறுபடியும் நீங்க ஜெயிச்சு ஒரு வேலை வந்திருந்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பிளாட் போட்டு வித்துருப்பீங்க அதானே? அதுக்கு பிளான் பண்ணி தான் மூடினீங்களா? சார், நாங்க பிளாட் போட்டு வித்தாலும் அனைவருக்குமா பிளாட் போட்டு விற்கிறோம்? ஸ்கொயரா வைப்பீங்கல்ல? அப்படி வாங்க, ஸ்கொயரா வைப்பீங்க. எல்லாருக்கும் கொடுக்குறோமா? நீங்க நாளைக்கு வந்து எல்லாத்துக்கும் எப்படி கொடுப்பீங்க? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் நீங்களா ஸ்கொயரா போட்டு வைப்பீங்க. நீங்க நாளைக்கு வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி நடத்த ஆரம்பிக்கிறீங்க. நான் எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை இல்ல சொல்றேன், விருப்பத்துக்கு ஒரு ஆரம்பிக்கிறீங்க நீங்க. சரி, அதுல இருந்து ஏதாவது ஒரு நேர்மையான ஒரு இது நடத்தலாம், உங்களுக்கு கொடுத்துருவோமா? ஏன் முண்டாட்டி கையன்றது நடத்தி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கொடுத்துருக்கோமா? கொடுத்துருக்க மாட்டோம். அதான் ஊராவினையே முண்டாட்டி கையன்றது அப்படித்தானே? அப்படி இல்ல, அது வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு தகுதி தராதாரம் பார்ப்போம் நாங்க. ஓகே, இவங்கெல்லாம் வந்து ஓகே இவங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்கூலை ஏன் மூடினீங்கன்னு கேட்டேன். அதான் சார், பசங்க படிச்சு முடிச்சிட்டாங்க சார்னு சொன்னாங்க. பள்ளிக்கல்வித்துறை அதை கொஞ்சம் லைட்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா படிச்சே முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சு ஸ்கூல்ல லீவ் விட்டாரு சார். நான் அது கொஞ்சம் கம்மியா சொன்னேன். நீங்க அன்பில் மேஸ்க்கு அறிவியல்ன்ற மாதிரி சொல்ற மாதிரி அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க சார். அப்படித்தான் இருக்கு. அங்க வந்தவங்க அந்த அதிகாரிகள்ட்ட கேட்டப்ப அவர் வந்து இந்த படிச்சு முடிச்சிட்டாங்கன்னு. படிச்சு முடிச்சிட்டாங்க. அப்ப இதுக்கப்புறம் எதுக்கு ஸ்கூல்லாம் மூடிடுங்க பேசாம முடிஞ்சாங்க. அப்புறம் அந்த பசங்களாம் ஸ்கூல் முடிச்சு லீவ் முடிச்சு திரும்ப வந்து பார்த்தாங்களாம், நம்ம ஸ்கூல்லாம் மூடிக்குது அப்படின்னு. அவள் தான் அந்த ஸ்கூல்லாம் மூட்டாங்க. அவங்களாம் திரும்ப என்ன பண்றதுன்னு தெரியாம, வாழ்க்கையில அடுத்து படிக்கிறது என்ன பண்றோம், அடுத்து எந்த அரசு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு தெரியாம கஷ்டப்பட்டு அவங்க குடும்பம்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வேற ஒரு அரசு பள்ளியை தேடணும், வேற ஒரு ஏரியாவுக்கு போகணும், அங்க படிக்கிறதுக்கு இடம் கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா பிரைவேட் ஸ்கூலுக்கு போனோம்னா அங்கே ஃபீஸ் கட்ட பிரச்சனை வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இது மூலமா நடந்துச்சு. இது வந்து நீங்க ஊதி பெருசாக்கி 717 ஸ்கூலை மூடிட்டாங்க, 717 ஸ்கூலை மூடிட்டாங்கன்னா இது என்ன சார் இது? இல்ல திமுக தான் மொத்தம் மூட்டாங்கல்ல. இப்ப இன்னும் 59 எம்எல்ஏக்கள் உள்ள இருக்காங்க சார். 59 எம்எல்ஏக்கள் உள்ள இருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தர் 69 பேசிட்டு இருக்காரு. அது என்ன கதை? அதை விடுங்க. உங்களுடைய தாவேக்க ஆட்சியிலேயே திமுகவின் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, மந்திரிகளாக ஆக்கியிருக்கிறீங்க. எந்த நேரம் வேணாலும் வெளியே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்க செவிகளுக்கு வருதான்னு தெரியல. எந்த நேரம் வேணாலும் விசிகா வந்து ரொம்ப டேஞ்சரஸ் கட்சிடா, திமுகவே கண்ணில் விரல விட்டு ஆட்டுவாங்க, தாவேகாவெல்லாம் வச்சு செஞ்சிருவாங்க, எப்ப வேணா வெளியே வந்துருவாங்க. சிபிஐ சிபிஎம் ஐயுஎம் எல்லாம் அப்படிதான், எப்ப வேணா வெளியே வந்துருவாங்க, என்னைக்கு வேணா என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. புரோட்டா சாப்பிட்டீங்களா? எப்ப? ரெகுலராகவே புரோட்டா சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். புரோட்டா வாங்கி கொடுத்து புறணி பேசுறது தானே? இது புறணி பேசுறது கிடையாதுங்க, இது நிஜமா வந்து மக்கள் பேசுறாங்க. என்னையுமே கருப்பு சட்டை போட்ட ஒரு 4 பேர் வந்துட்டு மக்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி காதல் சொல்றாங்க. திமுக காரன் திருட்டு பையன் தெரிஞ்சு போச்சு, அதனால திருமாவளவன் வெளியே வந்துட்டாரு. திமுக காரன் கொள்ளடிக்கிறான் தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அதனால கம்யூனிஸ்ட் வெளியில வந்துருச்சு, அதனால ஐஎம்எல் வெளியிருந்துருச்சு. திமுக காரன் இருந்தனாலதான் வந்து காங்கிரஸ் கட்சியை அழிச்சு நாசம் பண்ணிட்டாங்க, அதனால வந்து நம்ம இனிமேட்டு அவங்க கூட பயணிக்க வேண்டாம்
அப்படின்னு காங்கிரஸ் வெளியில வந்துருச்சுன்னு சொல்லி பேசிக்கிறாங்களா? அப்படிலாம் நாங்க சொல்லலாம் சார். ம். அப்படி சொல்லவும் முடியாது. ஒட்டு மொத்தமா திமுக கூட வந்தா நம்ம வாழ்க்கை, எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் எல்லாமே நாசமா போயிரும்ட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. இல்ல அப்படிலாம் யாருமே ஒண்ணும் சொல்லல. ஸ்டாலினே தோத்து போயிட இனிமேட்டு எவனுங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்படின்னு உதயநிதிக்கு அரசியல் ஆளுமை கிடையாது அதனால சொல்லிட்டு வெளியில வந்துட்டாங்க. இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் அமைச்சர் எல்லாமே வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவங்க ரெஸ்ட் எடுக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இனிமேட்டு இருக்கக்கூடிய நபர்லாம் வச்சு நம்ம வந்து அரசியல் கட்சி நடத்த முடியாது. ஏன்னாக்கா வெள்ளை அறிக்கை கேட்டால் ஒரு ஆள் வெள்ளை பேப்பர் தூக்கி கேட்டாப்புல, ஒரு ஆள் வந்து ஸ்கூலை மூடிட்டு இருக்கிறாப்புல, இவங்களுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரியல அப்படின்றனால இவங்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்கன்னு சொல்லப்படுறாங்க. அப்படி அது உண்மையா? இப்படி சொல்ல முடியுமா வெளியே? வெளிப்படையாக சொல்ல வேணாம். இருந்தாலும் ஆமா இல்லைன்னு தலைமட்டாட்டுங்க நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே குட். அப்ப வந்து மக்கள்கிட்ட நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, என்னைய மாதிரி கருப்பு சட்டை போட்ட ஒரு 4 பேரு ம். ஒரு பப்ளிக் உட்காந்துருப்பாங்க, தாவேக சப்போர்ட்டர்ஸ் ஏதாவது 6 பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் போயிட்டு இங்க பாடுறா இந்த ஆட்சி கவுந்துருமா, ரொம்ப நாள்லாம் நீடிக்காது, ம். 6 மாசம்தான், ம். தலைவர் சொன்னாரு பார்த்தால, ம். ஆமாண்ணே ஆமா தலைவர் சொன்னார், அதுதான் விசிக ஐயுஎம்எல். இப்படி பேசி பேசி தானே அழிஞ்சு போனீங்க. இதுக்கு மேலே உருப்பிட்டே ஏதாவது வேலையை பார்க்கலான்னு சொன்னாங்களா? சார் ஒரு 6 மாசம் வரைக்கும் போது அப்படி பேசலாம். இப்பதான் 1 மாசம் 6 மாசம் வரைக்கும் பேச மாட்டேன்னு சொன்ன ஓவாயெல்லாம் இப்போ எதுக்கு பேசுது? சொன்னீங்களா இல்லையா? 6 6 மாசம் மாசம் தாவேக்காக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கணும். அது வரைக்கும் எந்த விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வாய் தானே திமுக வாயே. அப்படிதான் சொல்லலாம். ஸ்டாலின் வாயில இருந்து எல்லாமே டைம் தானே கொடுப்போம், சொல்லுச்சு. விமர்சிக்கவே வேண்டாம்லாம் யாரும் சொல்லல. ம். 6 மாதம் பொறுத்திருந்து பார்ப்போம். ம். இவர்கள் அதுவரை ஆட்சி எப்படி அதுவரை எந்த விமர்சனம் செய்ய வேண்டாம்னு சொல்லல. சொன்னீங்களா சொல்லலையா? சொன்னீங்க. உப்பு வேணுமா? சொன்னீங்கன்னா வாங்கி அனுப்பிச்சு விடுவேன். அதுக்காக கேட்டேன். சரி சொன்னோன்னே சரி வச்சுப்போம். உப்பு வாங்கி தரேன் அப்ப. இல்ல வேணாம் சொன்னோன்னே வச்சு போனாங்க. ம். அதுக்காக வந்து சந்தி சிரிக்கும், சட்டம் ஒழுங்கு ம். எதுவுமே இல்லாம ஒரு பிரச்சனையா இருக்கும். ம். மாநிலமே வந்துட்டு பத்தி தீயா எரியும், அமைதியா இருக்கணும். ம். இல்ல முட்டா பைய மாதிரி வந்து சதுப்பு நிலத்துல குப்பையை கொட்டி வச்சாக்க அது பத்திக்கிட்டு எரியாம என்ன செய்யும்? ஆட்சி நடத்துறவன் எவனா வந்து வேலை செய்வானா? சதுப்பு நிலத்துல கொண்டு போய் நீர்நிலையை வந்து ஆக்கிரமிச்சு குப்பையை கொண்டு போய் எவனாவது கொட்டி வைப்பானா? ஆமா சார், அது வந்து இதுக்கு முன்னாடி திமுக அரசுல பள்ளிக்கரணையோட சதுப்பு நிலத்தை அந்த மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. நீங்க தான் இப்ப ஆட்சிக்கு வந்துட்டீங்களே, நீங்க தான் மாற்றமாச்சே, மாத்திருக்க வேண்டியதானே எல்லாத்தையுமே. மாத்திருக்க வேண்டியதானே. எதுக்கு சதுப்பு நிலத்தை இன்னும் குப்பை கொட்டிட்டு இருக்கீங்க? மாத்துங்க சார். உங்க ஒரு வீட்டு குப்பையை கொட்டி வச்சிருக்கீங்க. மொத்த சென்னை குப்பை அங்கேதான் 5 இருக்குது. வருஷ குப்பையும் மொத்தமாகத்தானே இருக்கு. ஆமா, அதை அகற்றத்துக்கான வேலை தானே செய்யணும். அதுக்கு அடுத்து அங்க படம் அதை நாங்க ஷூட்டிங் செய்யணும். நடக்குதுங்க சார். படம் ஷூட்டிங்லாம் நடக்குது அங்க. வருஷம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எந்திரன் படம் நான் செட்டப் மாதிரி. கேட்டது அந்த நிலத்துல ஏன் குப்பையை கொட்டினீங்க? அறிவு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். சார் அது ராம்சார் நிலம்லாம் சொல்றாங்க சார். அது ஏதோ வந்துட்டு உலகின் திமுக ஏன் அங்க வந்து கொட்டுச்சு? அறிவு இருக்கா அறிவு இல்லையா? சார் அதை முன்னாடி சொல்லலைங்க சார். அது வந்து உலகின் மிக முக்கியமான ஒரு இடம், இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் அப்படின்லாம் வந்து யுனெஸ்கோல இருந்துலாம் ரிப்போர்ட்லாம் வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. ம். அது எங்களுக்கு முன்னாடி தெரியாது. கொஞ்சம் தெரியாது. ஆனா வந்து கலைஞருக்கு பேனா வைக்கிறதுக்கு நீங்க பீச்ல வந்து கொண்டு போய் பாறையை கொட்டினீங்க. கரெக்டா? எங்கேயாவது ஏதாவது கொட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதா உங்க வேலையில? சார் 717 கடைகளை மூடுறோம்னு சொன்னீங்க. ம். என்னாச்சு? என்னாச்சுப்பா? சொல்ல மட்டும் தான் முடிஞ்சது உங்களால. மிச்ச கடையை போய் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க வாங்கி அப்ப? எத்தனை கடையை மூடுனீங்க சொல்லுங்க. இல்ல கேக்குறேன். கதையை மூடுனீங்களா? சொன்னீங்களே செய்தீர்களா? சொன்னீர்களே செய்தீர்களா? தேர்தல் வாக்குறுதியா கொடுத்த மாநிலத்து பேர் டாஸ்மார்க் மூடுவோன்னு. ம். இல்ல ம். இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்கூல் பக்கத்துல, கோயில் பக்கத்துல, பேருந்து நிலைய பக்கத்துல இருக்கலாம் மூட சொல்லி இருக்கல. மூடிட்டு தான் இருக்காங்க. நீங்க அப்படியா? மூடிட்டு இருக்கலாம்ல கொஞ்ச நேரம் இருக்கு. ஆஹா. நீங்க மூடிட்டு இருக்கலாம் சார், நாளைக்கு 6 நான் மாசம். ஒரு ஜேர்னலிஸ்ட் சார். உங்களை சொல்ல சார். ஓ, உங்களை போய் ஏன் சொல்றேன்? நீங்க பேசுங்க. தானே பார்த்தேன். சொன்னவன சொன்னேன். 6 மாசம் நாங்க அமைதியா இருப்போம்னு சொன்னாங்களா? அவங்கள மூடிட்டுங்கன்னு சொன்னேன். கருப்பு சட்டை போட்டிருக்கான், இவன் சாதாரண ஆள் நினைக்காதீங்க சார். 10 ரூபா வாங்குவீங்களா? எப்படி 200 வாங்குவீங்களா? புரியாம சொல்றது 10 200 எந்த குரூப்னு சார். தெரியும்? ஒரு டிஎம்கே ஜேர்னலிஸ்ட்னா அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணாமா சார்? டிஎம்கே ஜேர்னலிஸ்டா? இது தெரிஞ்சா உனக்கு நான் இங்க வா. ஐயோ, கை எல்லாம் வலிக்குது. இல்ல என்ன சொல்லல. இல்ல சொல்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோமான்னு கேட்டேன். டிஎம்கே ஜேர்னலிஸ்டா? எதிர்க்கட்சி ஆன உடனே ஆ. பேச்செல்லாம் மாறி இருக்கு இன்னைக்கு. தம்பி நாங்க ஆளுங்கட்சி. அதான் சொல்றேன். ஆ. எதிர்க்கட்சி ஆனதுக்கு அப்புறமா இப்போ ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சம். உங்களுக்கா? இல்ல இதே வந்து ஒரு திமுக வந்து ஆளுங்கட்சியா இருந்தப்ப எப்படிலாம் பயந்தீங்க தெரியுமா நீங்களாம்? கம்மகன்? திமுகவை பார்த்து. ஆ. திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது எப்படிலாம் பயந்தீங்க தெரியுமா நீங்க? ஐயோ திமுகடா, ஐயோ இப்போ அந்த பயம் இருக்கு உள்ளுக்குள்ள. கொஞ்சம் அந்த தாவேக ஆட்சியில இருக்குதுன்ற ஒரு லைட்டு தைரியத்துல பேசிட்டு. பைத்தியத்தை பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது வழக்கம் தானே தம்பி. கரெக்ட் தானே? ம். ஏய்
பைத்தியம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போய் நான் வந்து பேசிக்கிட்டு சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்துட்டு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கிறது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய பேர் வந்துட்டு என்னங்க ஒரு மேனுஃபேக்சரிங் டேட்டு பார்த்துட்டு ஒரு பாக்கெட்டில் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் டேட்டு தான் நிஜமான மேனுஃபேக்சரிங் டேட்டான்லாம் கேட்குறாரு. என்னங்க அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சது போய் இன்னைக்கு திருச்செந்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் ஒன்று பண்ணி ஒரு இது நடத்தினார். அந்த ஆய்வு நடத்தி அது மூலமாக வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தையே வந்து பூகம்பமாக போட்டு விட்டார். இன்னைக்கு அது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூரில் ஒரே பிரச்சனை. திருச்செந்தூர்ல ஒரு பய ஒழுங்கா போய் சாமி கும்பிட முடியல. காசை கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஐயா அப்பா சாமி தயவுசெய்து நீ அப்படியே போய் சாமி கும்பிடு வான்றாங்க. இது எதுக்கு சார் இந்த மாதிரி பண்றீங்க? அந்த அங்க இருக்கிற பாவப்பட்ட ஒண்ணுமே இல்லாத இது மூலமா ஏதோ ஒரு நாளுக்கு ஒரு ஆள்கிட்ட ஒரு 5000 4000 ஏதோ அது மூலமா ஒரு 10 விஐபி வந்தாங்கன்னா ஒரு நாளுக்கு வெறும் ஒரு 50,000 ஏதோ இதை வச்சு வந்து ஒரு 10 நாள்ல வந்து ஒரு 5 லட்சம் ஒரு மாசத்துல ஒரு 15 லட்சம் அதை ஒரு 5 ஐயருங்க பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு 3 லட்சமோ 5 லட்சமோ சம்பளத்தை தாண்டி இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் கிடைச்சிருந்திருக்கும். கோயிலுக்கு போனால் காசு எதில் போடணும்? உண்டியல்ல. அப்புறம் இன்னொரு பழமொழி இருக்குல்ல, கோயில் சொத்து குலநாசம்னு வாங்கல்ல. இல்லை அப்படி ஒரு பழமொழி இருக்குல்ல. ஆமாம், கோயில் சொத்தெல்லாம் அடித்து தின்னக்கூடாது. இல்லை அதான் கோயில் சொத்து குலநாசம்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல. சரி ஓகே. அப்புறம் போகலாம் வேற ஏதாவது. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையுமே ஒரு பிரச்சனை இருக்குது. நிஜமாவே பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா அரசு வந்ததுக்கப்புறம் ஒரு 30 நாள் நெருங்கி போயிட்டு இருக்கிற இந்த டைமில் ஒவ்வொரு துறையிலையுமே கனிம வளத்துறையிலேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி மின்சாரத்துறையிலேருந்து ஒவ்வொன்றிலையுமே ஒரு நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க. ஆமாம் செந்தில் பாலாஜி மீது அடுத்த நடவடிக்கை எடுப்போம். நேரு மீது நடவடிக்கை எடுப்போம். அப்புறம் நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கிற குவாரிகள் என்ன ஒரு 50 மீட்டர் தான்ப்பா தோண்டணும்னு சொன்னால் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டு ஐயா நான் பார்க்கலைங்க 500ன்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு தோண்டிடுறாங்க. ஒரு 20 மீட்டர் தான்ப்பா தோன்றணும்னு சொன்னா ஐயா தெரியாது சாரி ஒரு 2 0 எக்ஸ்ட்ரா வச்சு 2000 மீட்டர் தோண்டி தான் அந்த குழியில தான் போட்டு மண்ணை போட்டு 3 நான் முன்னாடியே சொன்னா திமுகவை எவனும் தொட முடியாதுன்னு ஸ்டாலின் குழி தோண்டி புதைக்க போறான்னு சொன்னா புதைச்சாச்சா வேற இப்படியே ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ அடுத்தடுத்த துறைகள் என்ன அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன உழைச்சி சம்பாதிங்கடா அப்படின்னு சொல்றாங்க மக்கள். எப்படி உழைச்சு அப்படின்னா என்ன இது திருட்டுத்தனம் பண்ணியே பொழைக்காம உழைச்சி சம்பாதி. இப்போ ஏதோ ஒரு வேர்டு சொன்னீங்க அது என்னது புரியல. வாட் இஸ் இட்? ஏதோ ஒரு வேர்டு சொன்னீங்களே வாட் இஸ் இட்? ஏதோ ஒரு வேர்டு சொன்னீங்க எப்படி சம்பாதிக்கணும்? ஓகே சொல்லுங்க எனக்கு நிஜமா தெரியல அது ஏதோ சொல்றீங்க உழைச்சு. அது எப்படி அது என்ன பண்ணணும்? அது இங்கே நேராக கிளம்பி நான் சொல்கிற இடத்துக்கு போங்க. அங்கே போயிட்டு கையை நீட்டு 10 ரூபாயை வந்து ஒவ்வொரு டாஸ்மாகில் பிச்சை எடுத்து ஒரு ஆள் சம்பாரிச்சாருன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்கல்ல. அவர்கிட்ட போயிட்டு நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன்னு சொல்லி கேளுங்க. அவர் சொல்லுவாரா? அவர் தெரியுமா? சரி. அவர் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போவார். அப்படியே செயின் லிங்காக மொத்தமாக போங்க. தெரிஞ்சிட்டீங்கன்னாக்கா அப்புறம் நேராக பெர்னா பீச்சுக்கு போய் நிற்கும் அது. ஆமாங்களா? அங்கே போய் கேளுங்க ஐயா உழைச்சி சம்பாதிக்கலாம் என்னான்ட்டு. ஃபஸ்ட்டு திருடாமல் டிக்கெட் எடுத்து ஊருக்குள்ளே போக வர பழகணும். சரி சொல்லி கொடுப்பாங்க கற்றுக்கிட்டு வாங்க. ஒவ்வொன்றா இந்த மாதிரி பண்ணணும். ஆமாம் ஓகே. அவன் பேசிக்கிட்டு அடுத்தவன் காசு ஆசைப்படக்கூடாது. அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படக்கூடாது. அடுத்தவன் காசு அடுத்தவன் குடும்பம் அடுத்தவன் பொண்டாட்டின்னு எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. எல்லாம் நம்மளோடதாக இருக்கணும். சொந்தமாக உழைச்சி சொன்னீங்க அந்த மாதிரி எல்லாமே நம்மளதான் இருக்கக்கூடாது. அவன் தான் இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் இருக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தான் ட்ரை பண்ணுறோம். இப்போ பள்ளிகள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் கூட வந்துட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தடவை ரீஓப்பனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு வெளியவே வந்துட்டு இந்த ஸ்கூலில் இதுதான் டியூஷன் ஃபீஸுங்கிறத ஒவ்வொரு ப்ரைவேட் ஸ்கூலும் ஒட்டணும். அவங்களுடைய போர்டு மாதிரி ஒன்று வச்சுடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? பிள்ளைகள் வந்து ஆரம்ப நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையோட தரம் அவங்களுடைய தலையெழுத்து மாறுவது கல்வியின் மூலமாக. அந்த கல்வி வந்து எவ்வளவு எட்டாக்கனியாக இருந்தது, அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்காக எவ்வளவு போராட்டம், அதுக்கு பிறகு பெண்கள் படிப்பதுன்றது எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்தது, அதுக்கப்புறம் பெண்கள் வேலைக்கு போகிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்தது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி எல்லா தலைமுறை பிள்ளைகளும் அடுத்தடுத்து மேலே வரும்போது தொடர்ச்சியாக பொருளாதார ரீதியாக இங்கே வந்து தமிழ்நாட்டை வந்து படு பாதாளத்துக்கு தள்ளி வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய விலைவாசி எல்லாத்தையும் வந்து கடந்த 10 வருஷமும் உயர்த்திட்டு சாதிய பாகுபாடுன்னு சொல்லி ஊற்றி வச்சக்கு புல்லட் ஓட்டினா வெட்டினீங்க, நல்லா படித்தா வெட்டினீங்க திமுக ஆட்சியில்.
வேங்க வேலை குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்து இது போல் வந்து மக்களை வந்து நாசம் செய்து வச்சு பெற்றோர்கள் முழுக்க பாதி பேரை வந்து குடியார பயல் ஆக்கி வச்சுட்டு இந்த பக்கம் வேலை இல்லாத திண்டாட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு குடும்ப வன்முறையை அதிகப்படுத்தி வச்சுட்டு இந்த சிக்கல்லாம் இருக்கும் பொழுது 717 ஸ்கூலை வேற மூடி வச்சிட்டிங்க. இப்படிலாம் இருக்கும் பொழுதும் அடுத்த தலைமுறைகளை படித்தா மட்டும்தான் எளிய வீட்டு பிள்ளைகள்லாம் வந்து அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையோட தரம் உயரும் என்பதற்காக இந்த கல்வியில் வந்து நீட்டுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்களா அங்கேருந்து யார் அவங்க சம்மந்தி வழி தானே அவங்க சம்மந்தி வழியா பங்காளியா அதெல்லாம் கிடையாது. திமுகவுக்கு. சொல்லுங்க. ஆ நீட்டுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அது அந்த பிள்ளைகளுக்கு அது நிதிச்சுமையும் பெற்றோருக்கு நிதிச்சுமையும் ஏற்பட்டு பல குடும்பம் வந்து பிள்ளைகளும் பெற்றோரும் தற்கொலை பண்ணிட்டு நிர்கதியாக இருக்கும் பொழுது கல்வி என்பது பெரும் சுமையாக பெரும் பாரமாக இருக்கக்கூடாது. ஹிடன் சார்ஜஸ் வச்சுட்டு பிள்ளைகள்கிட்ட வந்து காசு வாங்குறது ஸ்கூலில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எக்கச்சக்கமாக வாங்காமல் இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிளியர் கட்டாக நீங்கள் ஒட்டணும்னு சொல்கிற பொழுது நேர்மையாக அரசாங்கத்திற்கு நீங்கள் என்ன கணக்காட்டுறீங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்றத கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும் பொழுது பிள்ளைகளை எளிதாக படித்து அடுத்த கட்டத்துக்கு வருவதற்கான ஒரு புதிய முயற்சி இது. இதே மாதிரி அதுவும் வலிக்கும்னாக்கா இல்ல அது இதோட நின்று இருந்தா பரவாயில்ல. ஏன்னா ஸ்கூல்ஸ்லாம் கூட பெருசா நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் இதே மாதிரி சொல்லியிருக்காங்க. டொனேஷன்லாம் வாங்கவே கூடாது எந்த ஒரு காலேஜ்லயுமே. ஃபீஸ் என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் தான் வாங்கணும். டொனேஷனே வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. ஏன்னா இப்ப காலேஜ் நடத்துறது பிச்சை பழகிட்டீங்க. இந்த காலேஜ் அதானே. நடத்துற ஆட்கள்லாம் யாரு என்ன இப்ப எங்க அதுதான் பிச்சை எடுத்தே பழகிட்டீங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றோன்ற மாதிரி ஒரு சிக்கல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க மக்கள். அப்படியா? அப்படி சொல்ல முடியாது. ஆ. பட் அது கொஞ்சம் பிரச்சனை தான். அது இந்த மாதிரி டொனேஷனே வாங்கக்கூடாது. அது அப்ப எப்படி மூடிட்டு போயிருங்க. காலேஜ் வேற என்னத்த அரசாங்கம் சொல்லக்கூடிய வகையில் நடந்துக்கிட்டீங்கன்னாக்கா லைசன்ஸ் கரெக்டாக தொடரும், கல்வி நிறுவனங்களை தொடரும். இல்லைனாக்கா லைசன்ஸ் கேன்சல் ஆக்கப்படும், கல்வி நிறுவனங்கள் மூடப்படும். அவ்வளோதான். இப்படி நீங்க வந்து உங்களுடைய பெருமைக்குரிய ஒரு விஷயங்களாக உங்களுடைய அரசியல் ஆட்சி இப்படி இருக்குதுன்னு சொல்லும் போதுதான் ஆர் ராசா அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு பிரஸ் மீட். அன்வான்ட் சப்ஜெக்ட் தூக்கி போடுங்க. அப்புறம் பிரேமலதா அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக பேசியிருக்கிறாங்க. என்னன்ட்டு இந்த மாதிரி வந்து தம்பி விஜய் எத்தனை பர்சன்டேஜ் அவங்க ஒரு ஒரு 30% இருப்பாங்களா? 30 பேர் தான் இருப்பாங்க மொத்தமாக. பர்சன்டேஜ் கேட்டேன். 0.3. என்னம்மா தம்பி விஜய் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒருமையில சொல்றாங்க. உரிமையோட ஒருமைன்னு சில பேர் சொல்றாங்க. நான் அதை உரிமை அப்படின்னு பாக்குறேன். அதான் சரி நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கலாம். வேற அடுத்து சட்டசபையிலேயே அப்படிதான் வந்துட்டு தம்பி விஜய் அப்படின்னு தான் பேசினாங்க. இல்லை தம்பி விஜய்னு பேசலாம், பிரச்சனை கிடையாது. விஜய் நான் சொல்கிறேன் நீ கேளு, இதெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதான் அதாவது அரசியல் தெரிஞ்சிருக்கணும், இல்லை அரசியல் நாகரிகம் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டும் தெரியாத மனுஷங்களை பற்றி நம்ம பேச விருப்பம் இல்லை. அடுத்து இவங்களுக்கே நீங்க வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்கிப் பண்ணலங்க. அவங்களே தன்னை சொல்லுவாங்கல்ல தன்னை தானே. ஏன்னா நான் ரொம்ப அதை பற்றி பேசுனா சரியா இருக்காது. இல்ல 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 நீங்க எங்க ஏன்னா இல்ல இல்ல டிடிவியோட போனாங்க, இல்ல இல்ல நம்ம முடிச்சுக்கலாம். அதிமுகவோட போனாங்க, திமுகவோட போனாங்க. இல்ல கேப்டனுடைய அந்த ஒரு இதை வந்து அவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் அந்த லெகசி ஃபார்வர்ட் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்குது. இந்த மனுஷன் வேற ரகம். அவரை கொண்டு இதோட சேர்க்காதீங்க. இல்ல அவரோட அந்த லெகசியை இவங்க வந்து எடுத்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு நல்லபடியாக அந்த கட்சியை வந்து இன்னும் திறம்பட எடுத்துட்டு தான் போறோம். செய்யட்டும் அக்கா, செய்யட்டும், நல்லபடியாக செய்யட்டும். இன்னொரு முறை நன்றாக சந்திப்போம். இன்னொரு விஷயம் நன்றி.